رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم ارزقني علما نافعا وحفظا كاملا ودراية فهما وزقيا إلى تحصيل العلم برحمتك يا أرحم الراحمين. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. لعنة الله على الكاذبين. قال الله تبارك وتعالى فاجتنبوا الرجس من الأوثان واجتنبوا قول الزور. صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. أو كما قال عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما امرئ من كل ما نوى. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் செய்கின்ற வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்து எங்கும் நிறைந்தோனே, ஏகனே, ஏக புகழோலனே, மங்காத மறையாத மாமணியே, மாசில்லா என்ற இறையோனே, பொங்கும் புகழ் பூரணனே, பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவிற்கும் காலம் தவறாது கருணை உணர்வோடு உணவளித்து காத்த ஏக இறைவனை போற்றி வல்லோனின் தூதராகி போர்வாள் ஏந்தும் வீரராகி வல்லல் நபி நாதராகி உத்தம நபிகள் கண்மணி நாயகத்தை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், குலஃபாக்கள், ஷஹீத்மார்கள், நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு அமரக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இந்த ஜுமாவிற்கு வருகை தரக்கூடிய நல்லுள்ளங்கள் மீதும் பயானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் சகோதரிகள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் தூங்குவதுடைய சிறப்புகளை பற்றி, எப்படி நாம் உறங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல ஹதீஸ்களையும் வரலாறுகளையும் ஆயத்துகளையும் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்தேன். இன்றைக்கு தலைப்பாகிறது பொய் சொல்லக்கூடாது. உருதுல சொல்ல போனால் ஜூட் ந போலோ, பொய் சொல்வதின் மூலமாக ஈமானை அழித்து விடுகிறது என்றெல்லாம் ஹதீஸில் சொல்லப்படுகிறது. இந்த உலகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் பொய் பிரச்சாரங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. மனிதன் வாழ்க்கையில இருந்து அந்த வாழ்க்கை முடிவதற்கும் வரைக்கும் இந்த மனிதனுடைய நாவில் இந்த பொய் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பொய்யை தவிர்த்து கொள்ள வேண்டும்.
பொய் சொல்லாத ஆண்களையும் பார்க்க முடியாது, பெண்களையும் பார்க்க முடியாது. எல்லா வகையிலையும் ஒரு மனிதன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது, புறம் பேசாமல் இருக்க முடியாது. இந்த 2 தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் சில ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தர்களும் இந்த பொய்யை விட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இதுதான் இன்றைக்கு தலைப்பாக இருக்கிறது. பொய் என்பது பொய் சொல்வது இறைவனுக்கு பிடிக்காது. அப்ப இறைவனுக்கு பிடிக்காத ஒவ்வொரு செயல்களையும் மனிதர்கள் செய்யக்கூடாது. எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இறைவன் நமக்கு என்ன கட்டளை இட்டானோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். அப்ப அந்த இறைவனுக்கு முரண்பாடாக இறைவன் சொன்ன விஷயத்துக்கு மாற்றம் செய்வது அழகும் கிடையாது, ஈமானுக்கு ஆபத்தாக தான் வந்து முடிகிறது. இதை மனதில் வைத்து ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் உண்மையான விஷயத்தை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு வியாபார ரீதியாகவும் மனிதர்கள் எல்லா வகையிலையும் பொய்களை அதிகமாக பரவி கொண்டுதான் இருக்கிறார்கள். பொய் என்பது சிறு பாவம் கிடையாது, பெரும் பாவம் என்று ஹதீஸில் சொல்லப்படுகிறது. பொய் என்பது பெரும் பாவம். அந்த பெரும் பாவத்தை விட்டு மனிதர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது தவறான செயல் என்று சொல்லப்படுகிறது. அதே போல பொய் சொல்லக்கூடியவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றெல்லாம் ஹதீஸில் தெளிவாக சொல்லப்படுகிறது. மனிதனுக்கு ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துவதற்காக பொய் சொல்கின்றான், இதுவும் பாவம்தான். பொய் என்பது காணல் நீரை போன்றுதான். தூரமாக இருக்கிறதோ பக்கத்தில் காட்டுறது, பக்கத்தில் இருக்கிறது தூரமாக காட்டுவது. இதே நிலைமை இந்த சமுதாயத்தில் நீடித்து விட்டால் உலக அழிவு நாளை நாம் நெருங்கிவிட்டோம் என்று அர்த்தமாக தான் இருக்கிறது. சொல்ல போனால் இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு 6 விஷயங்களை பற்றி பார்ப்போம். وَأَنْ عِبَادَةُ بِنْ صَامِتُ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ ஹஜரத் உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். என்ன கூறினார்கள்? யாரிடத்தில் 6 தன்மைகள் இருக்கிறதோ அவர்கள் சோனவாசி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். 6 தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சோனவாசி என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தவர்களுக்கு சுப செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவதாக சொன்னார்கள், யாரிடத்தில் பேசினாலும் உண்மையை சத்தியத்தை மட்டும் நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள் என்று முதல் அடையாளத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவதாக, யாருக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுங்கள் என்று இரண்டாவது அடையாளத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக, உங்களிடத்தில் அமானிதமான பொருள்களை கொடுத்தால் அந்த அமானிதத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது அடையாளம். நாலாவதாக, உங்களுடைய அபத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஐந்தாவதாக சொன்னார்கள், பணிவாக நடந்து கொள்ளுங்கள், பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அர்த்தம். பணிவு என்ற வார்த்தைக்கு உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஆறாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய கையை கொண்டு பிறர்களுக்கு நீங்கள் கஷ்டத்தை கொடுத்து விடாதீர்கள். இந்த 6 தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சோனவாசி, சொர்க்கவாசி என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த 6 தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக தான் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதை பேசினாலும் நம்ம பொய்யை தான் பேசுவோம். எதை பேசினாலும் பொய்யை தான் நம்ம பேசுறோம். அப்ப எப்படி ஈமான் இருக்கும்? வாக்கு கொடுத்தா வாக்கு மீறிடுறோம். வாக்கு கொடுத்தா வாக்குகளை மீறி விடுறோம். அப்ப எப்பொழுது நம்மள்ட்ட உண்மை வரும்?
வாக்கும் சரியில்லை, நாவும் சரியில்லை. மூன்றாவது அமானிதத்தை கொடுத்தா அந்த அமானிதத்தை பாதுகாக்கிறதும் கிடையாது. 3 தன்மை நம்மளை விட்டு போயிடுச்சு. 4வதாக சொன்னார்கள், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய அமர்த்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது நம்மள்கிட்ட கிடையாது. 5வதாக சொன்னார்கள், உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய கையை பணிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 6 தன்மைக்கு ஆப்போசிட்டாக தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எப்படி நம்ம சொர்க்கவாசியாக மாற முடியும்? அப்ப இந்த 6 தன்மை இருந்தாலே இவர் சொர்க்கத்துக்கு போவார். இந்த 6 தன்மை இல்லாட்டி எங்க போவார்? நம்மளே டிக்ளேர் தான் பண்ண முடியும். நம்ம தான் அதுக்கு சாட்சியாக இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொய் சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். லஅனத்துல்லாஹி அலல் காஸிபீன். சூரத்துல் ஆல இம்ரானில் இறைவன் கூறுகின்றான், பொய் சொல்லக்கூடியவர்கள் மீது இறைவனுடைய கோப பார்வை இறங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். மனிதனுடைய கோபத்தை கூட சமாளிச்சிடலாம். ரப்புடைய கோபத்தை சமாளிக்க முடியுமா? தாங்கிக் கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒப்புக்கொள்ள முடியுமா? அவனுடைய கோப பார்வை வந்துவிட்டால் அந்த கோப பார்வை யாராலையும் தடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அடுத்த 1 வசனத்தில் இறைவன் கூறுகின்றான், ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் அவ்சானி வஜ்தனிபு கௌலஸ் ஸூர். சூரத்துல் ஹஜ் வசனம் 30. அப்ப இறைவன் சொல்லுகின்றான், இறைவன் அல்லாதவர்களை யார் வழங்குகின்றார்களோ அவர்கள் பொய்ப்பித்து விட்டார்கள், இதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்று இறைவன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இதுவும் ஒரு பொய் தான், இது ஒரு ஜூட்டு தான். இறைவனுக்கு மாறு செய்வதும் இறைவனிடத்தில் ஒன்னொருத்தரை கொண்டு வந்து அமர்த்துவதும் இதுவும் பெரும் பொய் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இறைவன் ஒருவன் தான், அவன் மீது முழு நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும் என்று உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். அடுத்து இன்னும் இறைவன் சொல்லி காட்ட சூரத்து ஸமர் 3வது வசனத்தில், இன்னல்லாஹ லா யஹதி மன் ஹுவ காஸிபுன் கஃபார். நிச்சயமாக பொய்யர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் மாட்டார்கள். நிச்சயமாக பொய்யர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள். அவர்கள் ஹிதாயத் என்ற நேர் வழியும் பெற மாட்டார்கள் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அடுத்த 3வது வசனத்தில் இறைவன் கூறி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யஹதி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கஸ்ஸாப். சூரத்துல் முஃமின் 27வது வசனம். இறைவன் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக அவர்கள் ஹிதாயத் பெற மாட்டார்கள், பொய்யின் காரணமாக அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் என்று இறைவன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். 4வது வசனமாக, அம் யகூலூன அஃப்தரா அலல்லாஹி கஸிபன் ஃபயஷாஇல்லாஹு யஹ்திம் அலா கல்பிக வயம்ஹுல்லாஹுல் பாத்தில் வயஹ்குல்லாஹுல் ஹக்க பிகலிமாத்திஹி இன்னஹு அலீமும் பிஸாத்திஸ் சுதூர். சூரத்துஷ் ஷுஆரா 64வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், இவர்கள் நபிமார்களை பொய்யர்கள் என்று சொல்வார்கள். அந்த பொய்யின் காரணமாக அவருடைய உள்ளத்தில் இறைவன் முஹர் என்ற முத்திரையை குத்திவிட்டான். யார் குத்திவிட்டான்? பொய்யர் என்று அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் முத்திரையை குத்திவிட்டான். இவர்கள் பொய்யர்கள். இவர்கள் பொய்யின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை அவர்கள் அழித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் நாங்கள் உண்மையாளர்கள் என்றெல்லாம் வாதாடுவார்கள். இருந்தாலும் இறைவன் ஒருவரை பொய்யர் என்று முத்திரை குத்திவிட்டால்
அவர்கள் நல்லவர்கள் என்று வாதாடினாலும் அவர்கள் நல்லவர்களாக ஆக முடியாது என்று இறைவன் தெளிவாக சொல்லிவிட்டான். அப்ப ஏராளமான ஆயத்துகள் இந்த பொய் சம்பந்தமாக, இந்த பொய் சொல்வதன் மூலமாக இறைவன் தெளிவுபடுத்துகிறான். அடுத்து 1 வசனத்தில் இறைவன் சொல்லுவான், وَلَا تَقُولُوا لِمَا تَصِفُ أَلْسِنَتُكُمُ الْكَذِبَ هَذَا حَلَالٌ وَهَذَا حَرَامٌ لِتَفْتَرُوا عَلَى اللَّهِ الْكَذِبَ إِنَّ الَّذِينَ يَفْتَرُونَ عَلَى اللَّهِ الْكَذِبَ لَا يُفْلِحُونَ مَتَاعٌ قَلِيلٌ وَلَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. இவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று சொன்னால், பொய் என்பது உங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடியதாக இருக்கும். இந்த பொய் சொல்லக்கூடியவர்கள் ஹராமி ஹலாலாக்கி விடுவார்கள். என்ன சொன்னார்கள்? ஹராமே ஹலாலாக்கி விடுவார்கள், ஹலாலை ஹராமாக்கி விடுவார்கள். அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்றான், ஹராமை ஹலால் ஆக்கி விடுவார்கள், ஹலாலை ஹராம் ஆக்கி விடுவார்கள். எதன் காரணமாக? இந்த பொய்யின் மூலமாக. இந்த பொய் அதிகரிக்க அதிகரிக்க அவர்களுக்கு நன்மையாக தான் தெரியும். இருந்தாலும் அவர்களுக்கு அதிவிரைவில் அல்லாஹ் தஆலா அஸாபுன் அலீம், அவன் கடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று இறைவன் சூரத்துன் நஹல் 116, 117 வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு பொய்க்கு கூட ஒரு தஃப்தரை போட்டுறாங்க, ஒரு ரிஜிஸ்டர் ஆயிடுது பொய் வழக்கு. ஆனால் உண்மையான வழக்காக இருக்கும். ஆனால் உண்மையான வழக்கு பொய் வழக்காக மாற்றக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டு விட்டது. அப்ப சத்தியம் இங்கே நிலைநாட்டப்படவில்லை, அசத்தியத்தை தான் நிலைநாட்டுகின்றார்கள். ஹக்கு இங்கே இல்லை, பாத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் பாத்தில் தான், எங்க பார்த்தாலும் பொய் தான். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிறது ஒழிய உண்மை என்பது பார்ப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. இந்த உண்மையான விஷயங்கள் நம்மளிடத்தில் வரணும் என்று சொன்னால் குர்ஆன் சொன்ன பிரகாரம் பொய் சொல்லக்கூடாது, பொய்யான வாழ்க்கை வாழக்கூடாது. அதே போல பொய் சொல்லக்கூடியவர்கள் இறைவனுடைய கோப பார்வைக்கு ஆளாகிறார்கள். இந்த பொய் என்பது ஈமானை அழித்து விடுகிறது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிவிட்டு மறுபடியும் 1 வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், وَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ الْكَذِبَ أَوْ كَذَّبَ بِآيَاتِهِ إِنَّهُ لَا يُفْلِحُ الظَّالِمُونَ. சூரத்துல் அன்ஆம் 21 வசனம். இறைவன் சொல்லி காட்டுகிறான், பொய் என்பது அநியாயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அநியாயத்துக்கு இறைவன் மீது பொய் சத்தியம் செய்வார்கள், இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அநியாயம் செய்யக்கூடியவர்கள் ஒருபொழுதும் வெற்றி பெற முடியாது என்று இறைவன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் அநியாயம் மிகைத்து இருக்கிறது. அநியாயம் என்று எல்லாத்துக்கும் தெரிகிறது, இது தவறு என்று தெரிகிறது. அது வாதாடுறதுக்கு நாம் தயாராக இல்லை. எப்படி நாம் வாதாட முடியும்? செல்வந்தர்கள் பொய் சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அவரிடத்தில் பசை இருக்கிறது, பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. இதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏழைகள் பொய் சொன்னால் அவர்களை கண்டிக்கின்றோம், தண்டிக்கின்றோம், அவர்களுக்கு வேதனையும் கொடுக்கிறோம், கஷ்டத்தையும் கொடுக்கிறோம், எல்லா வகையிலும் அவர்களுக்கு துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கிறோம். ஏன்னா சத்தியத்தை பேசக்கூடியவர்களுக்கு இந்த பூமியில் தண்டனை தான். சத்தியத்தை பேசக்கூடியவர்களுக்கு இந்த பூமி இழிவுதான் படுத்தும், இந்த மக்கள்கள் இழிவுதான் படுத்துவார்கள். அவர்கள் உயர்வான இடத்துக்கு இழுத்து செல்ல மாட்டார்கள், கொண்டு செல்ல மாட்டார்கள். என்றால் செல்வம் உள்ளவர்கள் அவர்கள் என்னதான் பொய் சொன்னாலும், பொய் சத்தியம் செய்தாலும், பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதை எடுத்து சொன்னால் நம்ம குற்றவாளிகளாக மாறிவிடுகிறோம் இந்த சமுதாயத்தில். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்ன பிரகாரம் ஒவ்வொருத்தர்களும் வாழணும் என்று சொன்னால் அடுத்த வசனத்தில் இறைவன் சொல்வான், وَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ الْكَذِبَ أَوْ قَالَ أُوحِيَ إِلَيَّ وَلَمْ يُوحَ إِلَيْهِ شَيْءٌ وَمَنْ قَالَ سَأُنْزِلُ مِثْلَ مَا أَنزَلَ اللَّهُ وَلَوْ تَرَى
إذ الظالمون في غمرات الموت والملائكة باسطوا أيديهم أخرجوا أنفسكم اليوم تجزون عذاب الهون بما كنتم تقولون على الله غير الحق وكنتم عن آياته تستكبرون. அநியாயம் செய்யக்கூடியவர்கள், பொய் சொல்லக்கூடியவர்கள், மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் இந்த வஹீயின் மூலமாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆனை அவர்கள் பொய் என்று சொல்வார்கள், நபிமார்களை பொய் என்று சொல்வார்கள். அவர்கள் முஷ்ரிக், அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு கடுமையான வேதனைகள் கொடுக்கப்படும். அதே போல மலக்குமார்கள் அவர்களுக்கு கடுமையான அதாபை கொடுப்பார்கள். அவர்களை கேவலமும் படுத்துவார்கள், அவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பார்கள். எதன் காரணமாக? இறைவனை பொய் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வசனமே சான்றாக அமைந்துள்ளது. இன்னைக்கு இறைவனுடைய வசனத்தையும் பொய்யாக்கினார்கள், இறைவனையும் பொய்யாக்கினார்கள், நபிமார்களையும் பொய்யாக்கினார்கள், ஏராளமான விஷயத்தையும் பொய்யாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்படியாப்பட்டவர்களுக்கு கடுமையான வேதனையும் தண்டனையும் இறைவன் கொடுப்பான். எதன் மூலமாக? மலக்குமார்களை இறக்கி அவர்களுக்கு இந்த பூமியில் தண்டனை கொடுக்கப்படும் என்றெல்லாம் இறைவன் சொல்லிவிட்டு, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, குர்ஆன் வசனத்தை பார்த்து விட்டோம். இப்போ ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்போ ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்ற நூலில் சொல்லப்படுகிறது, அலைக்கும் பிஸ்ஸித்கி ஃபஇன்ன ஸித்க யஹதி இலல் பிர்ரி வல் பிர்ரு யஹதி இலல் ஜன்னா. நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையை உண்மையை கடமையாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உண்மையை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கடமையாக்கி கொள்ளுங்கள். நான் யாரிடத்திலும் பேசினாலும் உண்மையை தான் பேசுவேன் என்று இது நீங்கள் கடமையாக்கி கொள்ளுங்கள், உறுதியாக்கி கொள்ளுங்கள், உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் உண்மை என்பது உங்களின் நேர்வழி காட்டும். என்ன சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உண்மை என்பது உங்களை நேர்வழி காட்டும், அந்த நேர்வழிக்கு பிறகு உங்களுக்கு சொர்க்கத்தையும் காட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் உண்மையை பேச ஆரம்பித்து விடுகிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய இடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு, ஹத்தா யக்துபு இன்தல்லாஹி சித்தீகான் وَإِيَّاكُمْ وَالْكِذْبِ فَإِنَّ الْكِذْبَ يَهْدِي إِلَى الْفُجُورِ وَالْفُجُورُ يَهْدِي إِلَى النَّارِ وَمَا يَزَالُ الْعَبْدُ يُكَذِّبُ وَيَتَحَرِّي الْكِذْبِ حَتَّى يُكْتَبَ عِندَ اللَّهِ كَذَّابًا. யார் தன்னுடைய வாழ்க்கையை பொய்யாக்கி கொள்கின்றார்களோ இந்த பொய் என்பது பல பாவங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இந்த பாவத்தின் மூலமாக அவர்கள் செல்லும் இடம் நரகமாக தான் இருக்கும். அதே போல் அவர்கள் நரகத்தில் நுழைந்து விடுவார்கள், நிரந்தரமாக அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள், அல்லாஹுடைய கடுமையான வேதனைக்கு அவர்கள் ஆளாகி விடுவார்கள் என்று இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உண்மையை கையாளக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு வலியும் பிறக்கிறது, சொர்க்கமும் கிடைக்கிறது. பொய்யை கையாளக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலும் இழிவாக்கப்படுவார்கள், மறுமையிலும் இழிவாக்கப்படுவார்கள். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட கடினமான வேதனை அளிக்கக்கூடிய அந்த நரகத்தின் பக்கம் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொய் பிரச்சாரத்தை பற்றி, பொய் விஷயத்தை பற்றி நமக்கு எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அடுத்து இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். அப்ப ஈமான் நம்மளிடத்தில் சரியாக இருக்கணும் என்று சொன்னால் நம்மிடத்தில் உண்மை இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும். எப்பொழுது நம்மளிடத்தில் அசத்தியம் வந்துவிட்டதோ நம்முடைய ஈமானை நாம் இறந்தவர்களாக இந்த பூமியில் வாழக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். லா யஜ்தமியுல் குஃப்ர வல் ஈமானு ஃபீ கல்பி இம்ராயும் வலா யஜ்தமியு ஸித்கு வல் கிஸ்பு ஜமீஅன் வலா தஜ்தமியுல் ஹியானத வல் அமானத ஜமீஆ. நூல் அஹ்மத் என்ற நூலில் பதிவாக்கப்பட்டுள்ளது. யாருடைய உள்ளத்தில் ஈமானும் குஃபுரும் சேராது, ஈமானும் இறைவன் நிராகரிக்கிறது ஒன்று சேருமா? சேராது. ஒன்றாக இணைக்கவும் படாது, ஒன்றாக ஒட்டவும் ஒட்டாது. ஈமானுடைய கேட்டகரி வேற, ஈமாவுடைய அந்தஸ்து வேற, ஈமாவுடைய தன்மை வேற, குஃபுருடைய தன்மை வேற, குஃபுருடைய தண்டனை வேற.
அதே போல ஈமானும் குஃபுரும் ஒன்று சேராது. அதே போல ஈமானை விட்டு நாம் பொய்யும் உண்மையும் ஒன்று சேராது. பொய்யும் உண்மையும் ஒன்று சேராது. ஈமானும் பொய்யும் ஒன்று சேருமா? சேரவும் சேராது. அதே போல ஏமாற்றுவதும் அமானிதமும் ஒன்று சேருமா? ஒன்றும் சேராது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஈமான் சரியாக இருந்தால் இதெல்லாம் நம்மள்கிட்ட வராது. இதெல்லாம் நம்மள்கிட்ட வரவே வராது, பக்கத்தில் கூட நெருங்காது. அந்த அளவுக்கு ஈமானும் குஃபுரும் ஒன்று சேராது. அதே போல இரண்டாவதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையும் பொய்யும் ஒன்றாக இணையாது. அமானிதத்தை யார் ஏமாற்றுகின்றார்களோ, அமானிதத்தை பாதுகாக்காமல் இருக்கின்றார்களோ, பாதுகாப்பாமல் இருக்கிறதும் அமானிதம் ஒன்றாக இருக்குமா? ஒன்றாக இணையாது. இதே போலதான் நம்முடைய ஈமானும் ஒன்றாக இருக்கணும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் ஒவ்வொருத்தர்களும் தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால்தான் எல்லாம் சரியாகும். அடுத்த இன்னொரு ஹதீஸை நாம் பார்ப்போம். وَأَتَنِي أُمِّي يَوْمًا وَرَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وسلم قَاعِدٌ فِي بَيْتٍ فَقَالَ لَهُ تَعَالَ آتِيكَ فَقَالَ لَهَا رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وسلم مَا أَرَدْتِ أَنْ تُؤْتِيهِ قَالَتْ أَرَدْتُ أَنْ آتِيهِ الثَّمَرَةَ. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சிறுவன் வந்து கூறுகின்றான், என்னுடைய தாயார் வந்து என்னை அழைத்தார்கள். அழைக்கும் பொழுது நான் செல்லவில்லை. மகனே, உனக்கு பேரிச்சம்பழம் தரேன், நீ வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லி அழைத்தார்கள். என்ன சொன்னார்கள்? ஒரு பேரிச்சம்பழத்தை நான் கொடுக்குறேன், இதனை வாங்கிட்டு போனாங்க. அப்பொழுது நான் போனேன், என்னுடைய தாயார் எனக்கு பேரிச்சம்பழத்தை கொடுத்தார்கள், அதை வாங்கிவிட்டு நான் வந்தேன் யார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே போல உன்னுடைய தாயார் ஒரு பேரிச்சம்பழத்தை தரேன் என்று சொல்லிவிட்டு தராவிட்டால் பொய்யர்கள் என்று லிஸ்டில் எழுதப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? பொய்யர்கள் என்ற வரிசையில் எழுதப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்போ அந்த அளவுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கல என்று சொன்னார். ஒருத்தருக்கு ஒரு பொருளை நான் கொடுக்குறேன் என்று வந்து வாங்கிக்கின்றோம், வந்தோன்னு நான் அப்புறம் தரேன், பிறகு தரேன், இப்படி நம்ம சில பேர் என்ன செய்யக்கூடாது? அனுப்பிவிடக்கூடாது. யார் நம்மளிடத்தில் உதவி தேடி வந்து அந்த உதவிக்கு ஏமாற்றமாக போனாலும் இவர்களுடைய லிஸ்ட் பொய்யர்களுடைய வரிசையில் எழுதப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக இந்த உம்மத் அவர்களுக்கு தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். தரேன் என்று சொன்னால் தந்து விடணும். தரேன்னு சொன்னால் தந்துடணும். இல்லை அல்ஹம்துலில்லாஹ் என்னிடத்தில் இல்லை, இன்ஷால்லா அல்லாஹ் எப்பொழுது நாடுறோம் அப்போ நான் தரேன், அவர்களிடத்தில் நேரடியாக சொல்லிவிடணும். இதுவும் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கைமாத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி, அவர் உங்களிடத்தில் கேட்டு விட்டார்கள், நான் சாயங்காலம் தரேன், சாயங்காலம் வருவார், காலையில் தருவேன், காலையில் வருவார், மதியானம் தருவேன்வார், மதியானம் வருவேன், நான் நைட்டு தருவேன்வார். இந்த மாதிரி தான் பல பேர்த்துடைய வாழ்க்கையை போய்கிட்டே இருக்கு. அதே போல வாக்கை நம்ம மீறக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தை ஒவ்வொருத்தர்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யுமினுல் அப்து ஈமானு குல்லுஹு ஹத்தா யத்ருகுல் கஸிப அல் மராஹத்து வல் மராஅத்து வஇன் கான சாதிகா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் அந்த விஷயத்தை தவிர்க்காமல் மூமினாக முடியாது. எந்த விஷயத்தை? பொய்யை விட்டு விலகாத வரைக்கும், பொய்யை விட்டு விலகாத வரைக்கும் அவர்கள் என்ன செய்ய முடியாது? மூமினாக முடியாது, முஸ்லீமாக இருக்க முடியாது, ஈமான்தாரியாக இருக்க முடியாது, தக்வாதாரியாக இருக்க முடியாது, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருக்க முடியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் இந்த பொய்யை தவிர்க்காத வரைக்கும் அவர்கள் என்ன செய்ய முடியாது? ஈமான்தாரியாக இருக்க முடியாது. சரி, ஒரு சந்தோஷத்தில் சொல்லிட்டேன், போய் சொல்லிட்டேன், அதுவும் பெரும் பாவம் தான். சந்தோஷத்திலையும் சொல்லக்கூடாது, கஷ்டத்திலையும் சொல்லக்கூடாது, இன்பத்திலையும் சொல்லக்கூடாது, வேணும் என்றுக்கே சொல்லக்கூடாது. அது வரைக்கும் உங்களுடைய நஃப்ஸுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் நடக்கவும் கூடாது. இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியாது? உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது. நான் கேலி செய்கிறதுக்கு போய் சொன்னேன், கேலியே இங்கே கிடையாதே, மசாக் செய்வதே இங்கே கூடவே கூடாதே. கேலி என்பது இஸ்லாத்தில் கிடையவும் கிடையாது. ஒவ்வொரு நேரமும் வயலுல் இல்லதி யுஹத்திஸு பில் ஹதீஸி லியத்ரிபு பிஹில் கௌமு ஃபயக்ஸிபு வயலுல் லஹு. யார் சந்தோஷத்திற்காக கேலியாக பொய் சொன்னாலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்றெல்லாம் இறைவன் சொல்லி காட்டுகிறான்.
கவரத்து ஹியானத் அன் துஹதிஸ் அஹாக ஹதீஸன் ஹுவலக முசத்திகு வாந்த லஹு பிஹி காசிப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தாவூத் என்ற நூலில் ஒரு மனிதனை பற்றி நல்லெண்ணங்கள் கொள்ளாத வரைக்கும், அவர்கள் பொய்யை விட்டு தவிர்க்காத வரைக்கும் அவர்கள் உண்மையாளர்களாக ஆக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் தெளிவாக சொல்லிவிட்டு, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் காலத் இஹ்தினா லிஷையின் தஸ்தஹீஹி லா தஸ்தஹீஹி யுஅஸிபு ஸாலிக கஸிபன் கால இன்னல் கஸிப யுக்துபு கஸிபன் ஹத்தா தக்துபுல் கஸிபஹு குஸிபஹுதன். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் இந்த மாதிரி வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் பொய் சொல்லக்கூடாது, கஷ்டமான நேரத்திலும் பொய் சொல்லக்கூடாது. பொய் என்பது உங்களுடைய ஈமானை அழித்து விடுகிறது, உங்களுடைய அமலையும் அழித்து விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வந்தார். இறுதியாக சொல்லி முடித்து விடுகிறேன், நேரமும் நெருங்கிவிட்டது. அந்த ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹை பார்த்த ஒரு சஹாபி, அந்த சஹாபி வந்து சொல்கிறார், என்னிடத்தில் 4 தன்மைகள் இருக்கிறது, 4ஐயும் விட முடியாது. முதலாவதாக சொன்னார்கள், நான் பெரும் பாவம் செய்யக்கூடியவன், பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது. மது அருந்தக்கூடியவன், இந்த மதுவை விட்டும் வெளியே வர முடியாது. பொய் சொல்லக்கூடியவன், இந்த பொய்யை விட்டும் வெளியே வர முடியாது. அடுத்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேசக்கூடிய தன்மைகள் இருக்கிறது, இந்த 4 தன்மை என்னிடத்தில் இருக்கிறது, இதில் நான் எதை விடுறது என்று கேட்குறாரு. இந்த 4 விஷயத்தில் நான் எதை விடுறது என்று கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பொய்யை விட்டு விடுங்கள். என்ன சொன்னார்கள்? பொய்யை விட்டு விடுங்கள்னு சொன்னார்கள். அந்த சஹாபியும் அவர் சொன்ன 4 விஷயத்தில் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. காலையில் எழுந்தார்கள், தவறான செயல் செய்வதற்காக சென்றார்கள். உள்ளத்தில் சிந்தனை வருகிறது, பெருமானார் என்னிடத்தில் கேட்பார்கள், நான் என்ன சொல்லணும். அதே போல் அந்த தவறான விஷயத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து மது அருந்துவதற்காக மது கடைக்கு செல்கிறார்கள். அப்பொழுதும் பெருமானார் என்னிடத்தில் கேட்பார்கள், அவரிடத்தில் உண்மையை தான் சொல்லணும். அதே போல் ஒருத்தருக்கு அந்த புறம் சொல்லக்கூடிய அந்த தன்மைகள் இடத்தில் இருக்கிறது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போனால் உண்மையை தான் பேசணும் சொல்லி எல்லாத்துக்கும் ஆணிவேர் இந்த பொய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பொய்யின் மூலமாக அந்த சஹாபி பொய் சொல்லக்கூடாது என்று நினைத்ததின் காரணமாக எல்லா பாவங்களை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அதே போல் அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் எல்லா வகையான பாவங்களை விட்டு பாதுகாப்பு தந்து அருள் புரிவானாக. எதை சொன்னமோ எதை கேட்டமோ சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை பேசக்கூடியவர்களாகவும் பொய்யை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் பொய் நம்முடைய நாவில் வராத அளவிற்கு இறைவன் பாதுகாப்பு கொள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துள்ள சுன்னத் தொழுது கொள்ளுங்கள்.